தீபாவளிக்கு சீட்டு போட்டேன். ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சு. அந்த பணத்துல ஏதோ ஞாபகார்த்தமா ஒரு தங்க மோதிரம் வாங்கி வைக்கலான்னு. இந்த 10,000 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி ஒரு தங்க மோதிரம் குடு சேட்டு. ஏமா, காலங்காத்தால வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கியா? 10,000 ரூபாய்க்கு மோதிரமா? ம், உனக்கு ரொம்ப ஆசைதான். 10,000 ரூபாய்க்கு மூக்குத்தி வேணா வரும், வாங்கிக்கிறியா? மூக்குத்தி வேணாம் சேட்டு, எனக்கு மோதிரம் தான் வேணும். மோதிரம் வாங்கணும்னா இன்னும் எவ்வளோ பணம் தேவைப்படும்? மோதிரம் வாங்கணும்னா இன்னும் 10 வருஷம் நீ பணத்தை சேர்க்கணும். நீ பணத்தை சேர்க்கறதுக்குள்ள தங்க விலையெல்லாம் எங்கேயோ போயிடும். அப்போ முன்னால மூக்குத்தி கூட வாங்க முடியாது. காலங்காத்தால வந்து கழுத்தறுத்துட்டு நிக்காத. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சேட்டு, மோதிரத்தோட விலை என்னன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லு. நாம பணம் சேர்க்கறதுக்கு 10 வருஷம் ஆகுதோ 20 வருஷம் ஆகுதோ அது உன்னோட பிரச்சனை இல்லை. மோதிரத்தோட விலை என்னன்னு மட்டும் சொல்லு. அட, நான் மோதிரத்தோட விலை சொன்னா நீ இன்னிக்கே வாங்கிக்குவியா? நீ என்ன அவ்வளோ பணம் வச்சிருக்கியா? நீங்க எல்லாம் தங்க நகை வாங்க வரல. இங்க கொடுக்குற காஃபியோ டீயோ குடிச்சிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போகத்தான் வந்திருக்கீங்க. தங்க நகை காட்டுங்கன்னு நல்லா பேச்சு கொடுத்துட்டு அசந்த நேரமா பார்த்து ஆட்டைய போட்டுட்டு நீங்க எல்லாம் ஓடிடுவீங்க. நான் ஒன்றும் கேன பையன் இல்லை. உங்க பிளான் எல்லாம் இங்க செல்லாது. முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. செக்யூரிட்டி, இவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியே தள்ளு. டே கருவாயா, பாத்தியா அந்த சேட்டு நம்மள எவ்வளவு கேவலமா பேசினான்னு? எனக்கு மனசே சரியில்லடா. தங்கம் 1,00,000 ரூபாய் பக்கத்துல விக்குதுன்னு தெரியும். ஆனா 20,000 ரூபாய்க்கு மெல்லிசா ஒரு மோதிரம் கிடைச்சா 10,000 ரூபாய் கடன் வாங்கி வந்து மோதிரத்தை வாங்கிக்கலான்னு தாண்டா கேட்டேன். அதுக்கு அந்த சேட்டு என்ன பேசிட்டான். பத்தாததுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்றான். எனக்கு மனசே சரியில்லடா. சரி, நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ கருவாயா. இந்த கடை இல்லைன்னா என்ன ஆத்தா? கடையா இல்லை, வா நம்ம வேற கடையில் போய் வாங்கலாம். வேணாண்டா கருவாயா, நான் இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா போய் வாங்குறேன். சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். டே சேட்டு பயல, என் ஆத்தா மனச நோகடிச்சிட்ட இல்ல, உன்னை பார்த்துக்கிறேன்டா. அட, என்ன அங்க நோட்டீஸ் வச்சிருக்காங்க? போய் பார்க்கலாம். 1 lakh ஃபார் வின்னர். அடேங்கப்பா, வின் பண்ணா 1,00,000 ரூபாயாமே. என்னதான் போட்டின்னு போய் பார்க்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த பயில்வானை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு இருக்கு. ஆனால் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். போட்டியில் எந்த நிபந்தனையும் இல்லை, யார் வேணாலும் கலந்துக்கலாம். இந்த பயில்வானோட ஃபைட் பண்ண விரும்புகிறவங்க 50,000 ரூபாய் பணத்தை முதல்ல டெபாசிட் கட்டிடுங்க. அப்புறமா நீங்கள் இந்த பயில்வானோட தாராளமாக ஃபைட் பண்ணலாம். ஏக்கா, நீ என்ன இங்கே ஃபைட் பண்ண வந்தியாக்கா? இப்படி நின்று பார்த்துட்டு இருக்க. ஏதாச்சும் ஃபைட் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுக்கா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு ஏமாத்து விளையாட்டு. அந்த பயில்வான் கிட்ட போய் யாராவது ஜெயிக்க முடியுமா? 50,000 ரூபாய் கட்டினா பணம் திரும்பியே வராது. நம்ம ஜெயிச்சா 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்களாக்கா? அதோட நம்ம கட்டின 50,000 ரூபாய் கூட கொடுத்துருவாங்களா? ஆமாம், நம்ம ஜெயிச்சா 1,00,000 ரூபாயும் கொடுத்துருவாங்க, நம்ம கட்டின 50,000 ரூபாயும் கொடுத்துருவாங்க. ஆனால் தோத்தா 50,000 ரூபாய் போயிடும், அவ்வளோதான். திருப்பியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏக்கா, நீ எனக்காக ஒரு 50,000 ரூபாய் பணம் கட்டுக்கா. நான் போய் அந்த பயில்வானோட ஃபைட் பண்ணுறேன்க்கா. என்ன காமெடி பண்ணுறியா? உன் காமெடிக்கு எனக்கு சிரிப்பு கூட வரல. போய் வேலையை பாருப்போ. அந்த பயில்வான்னு ஒரு அடி அடிச்சா நீ தாங்க மாட்ட. எனக்குள்ள ஒரு வெறி இருக்குக்கா. இப்போ ஒரு பயில்வான் இல்லை, 10 பயில்வான் வந்தாலும் நான் அப்படியே அடிச்சு தூக்கிடுவேன். நீ என்னை நம்பி பணத்தை கட்டுக்கா. 5-10னா பரவாயில்ல, 50,000 ரூபாய் என்ன உனக்கு விளையாட்ட போச்சா? போடா டே கருவாயா, அதெல்லாம் என்னால் ஒன்றும் கட்ட முடியாது. சீக்கிரமா வீட்டுக்கு போ. ஏக்கா,
நீ உன் பாய் ஃப்ரெண்டோட 1/2 ஜூஸ் குடித்தது, அதுக்கப்புறமா நீங்கள் என்னமோ பண்ணீங்களே, அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க்கா. இப்போ நீ 50,000 ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்கோ, இந்த வீடியோவை உங்கள் அப்பா ஃபோனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். பார்க்குறியா? டே கிறுக்கு பயலே, நீ எப்படா என்ன வீடியோ எடுத்த? நீ வீடியோ எடுத்ததுன்னு நான் கவனிக்கவே இல்லையே. சரி, போனா போகுது. நான் 50,000 ரூபா கட்டுறேன். ஆனால் அந்த வீடியோவை என் கண்ணு முன்னாடி டிலீட் பண்ணுற என்ன? மாவீரன் கருவாயன் அவர்கள் இப்பொழுது இந்த பயில்வானோடு சண்டையிட வந்திருக்கிறார். எல்லோரும் கருவாயனை உற்சாகப்படுத்துங்கள். சண்டை தொடங்க இருக்கிறது. ஜெயிக்கப் போவது யாரு என்று பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோரும் இந்த அற்புதமான சண்டையை காண தயாராக இருங்கள். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். எந்த தைரியத்தில் நீ என் கூட சண்டை போட வந்தேன்னே தெரியல. என் ஒரு அடிக்கு கூட நீ தாங்க மாட்ட. முதல்ல நீயே அடி தம்பி. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. என்ன தம்பி, அடிச்சு முடிச்சிட்டியா இல்லை இன்னும் கொஞ்சம் அடிக்கிறியா? சரி, இப்போ நான் ஆரம்பிக்கட்டுமா? என்ன கண்ணில் கருப்பாக பட்டர்ஃப்ளை பறக்குதா? இப்போ நான் உன் பின்னாடி எப்படி பிளேடு போட்டேன்னு நீ பார்த்தியா? என்னதான் நீ பிராண்டடாக போட்டாலும் பிளேடுக்கெல்லாம் இது தாங்காதப்பு. டாய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சின்ன பையன்னு நான் உன்னை மொல்லமாக தான் அடித்தேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய காரியம் பண்ணி வச்சிருக்கியடா. டேய், என் மானமே போயிடும்டா. ஐசால் லக்கடி கிரிகிரி சாப்பிட்டு பாரு வடக்கறி. எப்படி நம்ம பிளான்னு சும்மா அதிருதுல? உன்ன மாதிரி ஒரு பெரிய பயில்வான் கிட்ட சண்டை போட வந்தா பிளான் போடாமல் வருவானா இந்த கருவாயன்? எப்படி என் பிளான்னு நீ என்றைக்குமே மறக்க மாட்ட. அப்போ ஃபைனலாக உன்னோட பிளான் என்னன்னு சொல்லிடு தம்பி. ரொம்ப சிம்பிள். டெபாசிட் பணம் உனக்கு, பரிசு பணம் எனக்கு. புரிஞ்சுதா? நீ வின்னர், நான் லூசர். மீறி நீ என்ன அடிச்ச உன் சட்டி என்னோட பட்டி. என்ன இப்போ தெளிவா புரிஞ்சுதா இல்லையா? டேய் அப்பா சாமி, நீ செம்ம கில்லாடிடா. டேய், நான் உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லடா. டேய், இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேட்ச் முடிஞ்சதும் நான் உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துட்றேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ரெடி, ஃபயர். 1 2 3. ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம பயில்வான் தான் வின்னர். நான் அவ்வளோ சொன்னேன் இல்லை, நீ என் பேச்சை கேட்டியா? எவ்வளோ அடி வாங்கின? அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் 50,000 ரூபா கூட காலி ஆயிடுச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம். அப்போ டே கருவாயா, இந்தா 1,00,000 ரூபாய் பரிசு பணம். நல்ல வேலை நீ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்ட. நீ என்கிட்ட சொல்லாமல் செஞ்சிருந்தேன்னா என் கேரியர்லேயே எனக்கு ஒரு பிளாக் மார்க் ஆயிருக்கும். சரி பரவாயில்ல, நான் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்குவேன். இந்த 1,00,000 எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு 50,000 ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு, அது எனக்கு வந்துருச்சு. இந்தாக்கா நீ கொடுத்த 50,000 ரூபா, இந்தா வச்சிக்கோ. சரி, நான் போயிட்டு வரேன். யாவ் சேட்டு, 10 வருஷம் இல்லையா, 10 நிமிஷத்துல நான் இந்த பணத்தை சம்பாதிச்சிட்டேன். நகையை எடுத்து காட்டியா? எங்கள் அம்மாவுக்கு எந்த மோதிரம் பிடிச்சிருக்கோ அது கொடு. கண்டிப்பாக
நான் இப்போவே மோதிரம் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இதை பாருங்க, இதுதான் இப்போ லேட்டஸ்ட் டிசைன். இதுதான் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கக்கா. தா பாரு சேட்டு, நான் என் பையனுக்காக தான் மோதிரம் வாங்க வந்தேன். என் பையன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மோதிரம் எடுத்துக்காட்டு. ஆத்தா, எனக்கெல்லாம் மோதிரம் எல்லாம் ஒன்று வேணாம் ஆத்தா. உன் விரல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மோதிரம் வாங்கிக்கோ ஆத்தா. இது தீபாவளிக்கு நான் உனக்கு கொடுக்குற gift ஆத்தா. யாவ் சேட்டு, ஒழுங்கு மரியாதையா எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏக்கா, காலையில பொண்டாட்டியோட சண்டை, ரொம்ப டென்ஷன், அதான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுக்கா. நீ எதையும் மனசுல வச்சுக்காதக்கா. நானே போய் உனக்கு டீ காஃபி எடுத்துட்டு வரேன். ஆஹா, டீ காஃபி எல்லாம் வேணாம். நான் போய் உனக்கு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்க்கா. நீ உக்காருக்கா.